ராஜேஷ் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பூச்சு, சொல்லுங்கோ. சார் கல்யாணம்லாம் பேசியாச்சு. எங்கள் அக்காவும் மாமாவும் தான் வந்து பேசினாங்க. வாவ், சூப்பர் சூப்பர். நீங்கள் நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை. சார் எனக்கே தெரியாது, திடீர்னு பேங்க் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன். சாயங்காலமே கூப்பிட்டு போய் பேசிட்டாங்க. ஓகே ஓகே, என்கேஜ்மெண்ட் எல்லாம் எப்போ? சார் என்ன சார் என்கேஜ்மெண்ட் எல்லாம் போட்டு இந்த வயசில் வச்சுக்கிட்டு நேராக கல்யாணம் தான் சார். அதுவும் சிம்பிளாக கோயிலில் தான் சார் வச்சுருக்கோம். என்ன பூச்சு, இவ்வளோ நாள் பேங்க்ல சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்களா? அழகா பெரிய ஹாலில் மேரேஜ் செய்யலாமே. அட என்ன ராஜேஷ் சார் நீங்களே இப்படி பேசிட்டீங்க. எங்கள் அக்கா அத்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே எல்லா ரூபாயும் போயிட்டு எங்கள் வீடே கடன்லலாம் கிடக்கு. ஓகே 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 பூச்சு, சும்மா சொன்னேன். புதன்கிழமை கல்யாணம் இருக்குது சார். நீங்கள் ஒய்ஃபு உங்கள் பொண்ணு எல்லோரும் கண்டிப்பாக வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலைவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட்டத்தை. எனக்கும் அவங்களே மாதிரி அலையணும்னு ஆசை தான். என்ன செய்ய, நம்ம வேலை வெட்டின்னு மாட்டிக்கிட்டோமே, அவங்களையும் இன்வைட் பண்ணிடணும். ஓகே ஓகே, நீங்கள் அவங்க நம்பர் வாங்கி பேசிருங்கோ. சரி சார். என்னோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்ததா என் பொண்ணு ஒரு ஆளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அது யார் என்னன்னு பார்த்து பேசி முடிக்கணும். பாவம். ஓ, பொண்ணு மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு. ஆமாம் சார், தாய் இல்லாத பொண்ணு. இனிமையாவது அவள் சந்தோஷமாக இருக்கணும். பூச்சு, பார்த்தீங்களா நிம்மளுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ விஷயம் சேமா இருக்குதோ. நம்மளும் அப்படித்தான். சரோ பொண்ணு என்னோட பொண்ணான்னு நினச்சி அவ்வளோ அன்பு காட்டுறேன். நிம்மளும் அவர் பொண்ணு நிம்மல் பொண்ணான்னு நினச்சி அன்பு காட்டுறீங்கோ. ஆமாம் சார், இந்த ஒற்றுமையை நான் யோசிக்கவே இல்லை. புதன்கிழமை நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம். சரி சார். எம்மா குதிரவாள் சாமி உட்காந்துருக்கு, இப்பவே பேசிடுவோம். அம்மா குதிரவாள் தாயி வணக்கம்மா. என்னம்மா இது நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கீங்க? பழத்தை சுட்டு திங்க போறீங்களா? முட்டாள், பூஜைக்கு தயாராகிட்டு இருக்கிறேன் நான். குதிரவாள் தாயி, நீங்க தாம்மா என் பிரச்சனையை தீர்த்து விடணும். அமர்ந்து அமைதியாக சொல். அமர்ந்துன்னா என்னதுமே? கீழே உட்காரு. அப்படி தமிழ்ல பேசுங்க, புதுசா ஏதோ பாச பேசுதாவோ. எம்மா தீ போக இங்க வரல அடிக்கி. மூஞ்சி கருத்துருப்ப நேரம் ஒரு கிரீன் போட்டேன். உன் பிரச்சனையை சொல் மகளே. என்னத்த சொல்றது தாயி, என் பெருசா ஏன்டா அன்பா பேசவே மாட்டேக்கான். ஓடி ஓடி கல்யாணம் கட்டிக்கிட்டான். இப்ப பக்கத்துலேயே அண்டை விட மாட்டேக்கான், விரட்டு தான். ஒரு நிமிடம் இரு, கண்ணை மூடிவிட்டு சொல்கிறேன் என்ன நடந்தது என்று. தாயி, குதிரவாள் தாயி, தூங்கிட்டீங்களா? எம்மா எம்பிட்டு நேரம் அமைதியா இருக்கிறது, உறங்கிட்டு போலையே மெண்டலு. உறங்கவில்லைம்மா, உன் வீட்டில் நடப்பதை நான் என்னுடைய ஞானக்கண் மூலம் பார்த்து கொண்டிருந்தேன். தெரிஞ்சனா? என்ன பாத்தியோ? நீயும் உன் புருஷனும் சண்டை போடுவது, அவன் உன்னிடம் எரிந்து விழுவது எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியா? அப்ப நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது போல் கேட்க கூடாதம்மா. சரி தாயி, குதிரவாள் தாயி, என் பெருசா என்கிட்ட அன்பா பல் நல்லா இருக்கணும். என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். என் பேச்சை கேட்கணும், சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி கொடுக்கணும். எனக்கு அதுக்கு ஏதாட்டும் வழி பண்ணி கொடுங்க. இன்று இரவு தூங்கும் போது உன் கணவன் பக்கத்தில் சென்று போர்வை எடுத்து அதை மூடிக்கொண்டு அவன் மூஞ்சி பக்கத்தில் சென்று நான் சொல்லும் மந்திரத்தை சொல். மூஞ்சி பக்கத்தில் கொண்டு போய் பயந்துருவார்ல. இந்த மந்திரத்தை 3 முறை சொல். அவன் சரியாகிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் அன்பு காட்டுவான். எனது காணிக்கை நீ இப்பொழுது 5000 செலுத்தி விட்டு செல். 5000 கொடுப்பா, அவன் நல்ல வாய்ப்பிழந்துட்டு இருப்பீங்களே. அந்த மந்திரத்தை சொல்லி அவன் என்ன நல்லா பேசின அப்புறமா 5001 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தாரு. இப்பொழுது தட்சணை கொடுமா, 500 ரூபாய். அப்படியா? சரி சரி தார, மந்திரத்தை சொல்லுங்க. 500 ரூபாயை வைத்தால்தான் மந்திரம் வெளியே வரும். சரி சரி சரி. இப்போதைக்கு 100 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கிடுங்க. சரி, இருப்பதை போடு. நெருப்பிலையா? இங்க தூக்கி போடுமா. இந்தாங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க, பார்த்து செலவு பண்ணுங்க. 100 ரூபாய். மந்திரத்தை சொல்லு குதிரவாள் கிழவி. குதிரவாள் அம்மா. உஷா புஷா உன் மூஞ்சில தெரியுது பிசா. உஷா புஷா உன் மூஞ்சில தெரியுது நிஷாவா? அது யாரு உஷா நிஷா? தப்பாக சொல்லாதே மந்திரத்தை. உஷா புஷா உன் மூஞ்சில தெரியுது மிசா. மீ மிசா. என்ன அளவு புரிய மாட்டேங்குது. சரி நான் போய் சொல்லுதேன், நான் வாரேன். இதை தினமும் உறங்குவதற்கு முன்பு சொல்லிவிடு. இதே போல் 30 நாள் செய்து விட்டு அப்புறம் என்னை வந்து பாரு. ஆட்டு வாரேன், 30 நாள் கழிச்சு வாரேன். வெறும் 100 ரூபாயே கொடுத்திருக்காள். இவளுக்கு பாதி மந்திரம் போதும். ஏல காலையில எங்க போயிட்டார? மதுவை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஏன் அவளுக்கு போக தெரியாதோ? காலேஜ் பஸ் தான் வருதுல, நீ தான் கொண்டு விடணுமோ? என்ன பழக்கம் இது? காலையிலேயே தூக்கத்தை கெடுத்துட்டு ஓடுத. உனக்கு என்னம்மா வந்திருக்கு? உன் வேலையை பார்த்துட்டு கடை.
பெத்த தாய் ஒரு முட்டை வாங்கிட்டு வர கடைக்கு அனுப்புனா போகவே மாட்டான், மூக்கால் அழுவான். பொண்டாட்டிக்கு காலையிலேயே ஓடதானே திருட்டு பைய. காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் எங்கே போயிட்டாரு? ஜிம்முக்கு போயிட்டு வரேன் தம்பி. தம்பி, நிச்சயதார்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல மண்டபமாக இருந்தால் பார்த்து சொல்லு. மண்டபமா? நல்ல கதையா இருக்க. கடல் மாதிரி நம்ம வீடை வச்சுக்கிட்டு எதுக்கு மண்டபத்துக்கு போகணும்? வீட்டில் எப்படி சித்தி பண்ணுறது? கொஞ்சம் கிராண்டாக பண்ணால் மண்டபத்தில் தான் நல்லாயிருக்கும். அண்ணே, அம்மா சொல்கிறது கரெக்டு தான். ஏன் நிச்சயதார்த்தம் கூட வீட்டில் தான் நடந்தது, நல்லா இருந்தது. உனக்கு நிச்சயதார்த்தம் தான் மட்டும் தானே நடந்தது. நிச்சயதார்த்தத்தை நீ கல்யாணமாக மாற்றிட்டிய. எப்பா சும்மா இரி. வீட்டில் நல்ல கிராண்டாக பண்ணலான்னு. மண்டபத்தோட வீட்டில் தான் வசதியாகவும் இருக்கும், அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா இது நம்ம பரம்பரை வீடு பற்றியா? எங்கள் அப்பா, வா அப்பா, அதுக்கப்புறம் தாத்தா, அவங்க எல்லாமே இங்கே தானே வளர்ந்தாவோ. அப்படி சொல்கிறியா? நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ வீட்டிலே ஏற்பாடு பண்ணிடுவோம். சித்தி, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நிச்சயதார்த்தத்துக்கு தானே, சும்மா சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணியும் போட்டு விட்டுருவோம். சரி, ரெண்டையுமே போடுவோம். யாருக்கு எது பிடிக்கோ சாப்பிட்டுட்டோம். தம்பி, எனக்கு இந்த ஊரில் யாரும் அவ்வளோவா தெரில பத்துக்க. அதான் விவரம் தெரிய மாட்டுக்கு. நீ லூசு மாதிரி வண்டியை போட்டு குழப்பிக்கிடாத. எல்லா வழியும் நான் பார்த்துக்கிடுதேன். நீ பெசாட்டிக்கு எப்பவும் போல இரி. சரி தம்பி. ஏங்க, அப்ப யோகா டீச்சர் அவ்வளவுதானா? நீ என்னட்டி யோகா டீச்சர்னு பெருசா அவளையே நினைச்சிட்டு இருக்க? அவ பாவம் தானே, இவனை ஒரு சைடா விரும்பினால, அதான் சொன்னேன். எனக்கு அந்த காலத்துல சரோஜா தேவி மேல ஒரு சைடு விருப்பம் இருந்தது, ஒன் சைடு லவ். அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா, உமர் மோரைக்கு தேவைதான். நடிகையா நடிகை. சரி, யோகா டீச்சர் பிள்ளை பாவம், நம்ம வீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு போவோம். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். கரிச்சட்டி மண்டைய மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். கரிச்செட்டி மண்டையெல்லாம் ஒரு ஆளு, அவனை வேற நல்ல மாப்பிள்ளங்க, சரியான லூஸா இருக்கா. இன்னைக்கு தலைவர் தீர்ப்ப பாரு. ஏல சிவா, ஏன்னா இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட? உனக்கு என்ன, விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க, குழந்தையும் பெற்றுக்க போற. நான் அப்படியா? அதுக்கேம்ல என்னைய பார்த்து பொறாமப்படுத லூஸ் பையில? நான் யாரையும் எதுவும் பொறாமப்படலை, சொன்னேன். வீட்டில் அப்படி தானே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம். இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்ல. பேசாமல் முனிசை கூட்டிகிட்டு ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடல. பெங்களூரில் போய் இருந்துக்கோ. நான் விஜய்கிட்ட உனக்கு தேவையான செலவுக்கு வேண்டிய காசெல்லாம் வாங்கி தாரேன். அவெல்லாம் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. நான் ரெடி தான். என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அப்போ அம்மா சும்மா மிரட்டிட்டு இருக்கா. அம்மாலாம் விஷம் குடிக்க மாட்டா, என்னையே தான் கொள்ளுவா. அப்போ முனிசை கேட்டுப்பார்ல. அழகா 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு வாங்கல, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவளும் கவர்மெண்ட் வேலையில இருக்கா. என்னது முனிசுன்னு காதுல விழுது? எம்மா, இன்னும் எப்போ வந்த? ஒன்றும் இல்லைம்மா, இந்த முனிஸ் பிள்ளைய மறந்துரு. அம்மா பேச்ச கேட்டு ஒழுங்கா இரு. இந்த மாதிரி பாட்டையே கேட்டுட்டு இருக்காத, சோக பாட்டுன்னு அட்வைஸ் பண்ணேன். நல்ல அட்வைஸ் பண்ணேன். மனசு மாதிரியே இருக்கான், எலும்பு தொலமா இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல எலும்பு கூட மட்டும் தான் இருக்கும். ஆளு மூஞ்சி பாரு. நான் உன் பேச்சை கேட்டு இருக்கோம்ல, நீ தயவு செஞ்சு எனக்கு பொண்ணு பார்க்காத, என்கிட்ட பேசவும் செய்யாத. சரிப்பா, நான் உனக்கு பொண்ணு பார்க்கல. உனக்கு எப்போ கல்யாணம் முடிக்கணும்னு தோணுதோ அப்போ முடிப்போம். இந்த முனிசு கெனிஸ் இந்த பேச்செல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த பேர் திரிசா, அவனை எதுவும் மனசை கழிச்சு விட்றாத சொல்லிவிட்டேன். சரிம்மா. இவளையும் நம்ப முடியாது. நான் சொல்றது செய்யல, அதான் கரெக்டு. அம்மா புத்திக்கு அப்படிதான் செய்யணும். சரி, நான் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது முனிஸ்ட கேட்டு பார்க்கேன். சரியில்ல, உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே எனக்கு முடியல. அதனால உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, சரியா? சரிக்கா.